நடிகை கீர்த்தி அவங்களுக்கு பிரம்மாண்டமா திருமண ஏற்பாடு நடந்திருக்காம். கோவாவுல திருமணம் நடக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்க காதல்ல இருக்காங்க அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் கொஞ்ச நாளாவே வந்துட்டு தாங்க இருக்கு. அந்த வகையில இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயும் பிரபலமான ஊடகங்கள்லயும் நிறைய விஷயங்களை எழுதியிருக்காங்க. இத கீர்த்தி அவங்க கிட்ட உறுதிப்படுத்தி எழுதினாங்களா, இது உண்மையா பொய்யான்னு தெரியாம கூட எழுதியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீர்த்தி அவங்க ரொம்ப நாளா ஒருத்தரை காதலிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய நெருங்கிய நண்பர் கூட காதல்ல இருந்தாங்க. அவரை தான் திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அதுல எழுதியிருக்காங்க. காதலரான ஆண்டனி அவங்கள டிசம்பர் 11ஆம் தேதி கோவாவில் அவங்க திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இப்ப ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிரம்மாண்டமா திருமண ஏற்பாடு பண்ணிருக்காங்க, பிரம்மாண்டமா வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீர்த்தி அவங்க நண்பரோடு இருக்கிற ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவுச்சு. இவங்க தான் சின்ன வயசுல இருந்து காதலிச்ச ஒரு நண்பர் அப்படின்னு எல்லாம் சொல்லி நிறைய பிரபலமான பத்திரிகைகள்ல எல்லாம் கூட பேசினாங்க. முக்கியமான நிறைய பிரபலங்கள் கூட இந்த செய்தியை பரப்பி விட்டாங்க. அதுக்கு கோபப்பட்டு அவங்களுடைய குடும்பமும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, கீர்த்தி அவங்க இப்பதான் பட நடிப்புல வந்து பிஸியா இருக்காங்க, அது சின்ன வயசுல இருந்து அவங்களுடைய ஃப்ரெண்டா இருந்த ஒரு நபர் தான், ஆனா அவரை போய் இப்படி தப்பா பேசுறதுனால அவரோட குடும்பத்துக்கும் இது ரொம்பவே மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கு, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா அப்படின்னு எல்லாம் கூட அவங்களுடைய குடும்பத்தில இருந்து கேட்டிருந்தாங்க. அந்த வகையில கீர்த்தி அவங்க தன்னோட பள்ளிக்கால நண்பரை தான் காதலிச்சிட்டு இருக்காங்க. இந்த காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க. திருமணம் நடக்க இருக்கு. சில மாதங்களாகவே இந்த செய்திகள் வந்த நிலையில உண்மையா அவங்களுடைய காதலர், அவருடைய பெயர் வந்து ஆண்டனி, அவரை வந்து டிசம்பர் 11ஆம் தேதி திருமணம் பண்ணிக்க போறாங்க. கோவாவில தான் திருமணம் நடக்க இருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. சொல்ல போனா இதுக்கு முன்னாடி கூட விஜய் அவர்கிட்ட இந்த காதல் விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர் வந்து வாழ்த்தெல்லாம் சொன்னாரு. இப்படி எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் எல்லாம் எழுதி இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, விஜய் அவரும் கீர்த்தி அவங்களும் ரொம்ப நல்ல நண்பர்கள்னு எல்லாருக்குமே தெரியும். சொல்ல போனா அவரு அரசியலுக்கு வந்த சமயத்துல கூட கீர்த்தி அவங்களும் அரசியலுக்கு வர போறாங்க, விஜய் அவருடைய கட்சியில முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாம் கூட நிறைய வதந்திகள் எல்லாம் கூட எழுதி விட்டாங்க. அதே போல கீர்த்தி அவங்களுக்கு விஜய் அவரை ரொம்பவே பிடிக்கும், ஒரு ரசிகை அப்படின்னு கூட சொல்லலாம். விஜய் அவருடைய பிறந்த நாளுக்கு கூட பாட்டெல்லாம் பாடி வாசிச்செல்லாம் கூட இவங்க வந்து வீடியோ எல்லாம் கூட பதிவிட்டாங்க. விஜய் அவர்கிட்டையும் வந்து தன்னோட காதலரை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகள் எல்லாம் கூட பரவிக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ கீர்த்தி அவங்களுடைய திருமண செய்தியை கேட்ட ரசிகர்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு தாங்க இருக்காங்க. அடுத்தடுத்து நல்ல படங்களை வந்து தேர்வு செய்து நடிக்கணும் அப்படின்னு கீர்த்தி அவங்க வந்து முடிவெடுத்திருக்கிறதா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. படங்கள்ல நான் கவனம் செலுத்த போறேன், நல்ல கதைகளை தேர்வு செய்ய போறேன், படங்கள் தான் இனி என்னோட லட்சியம், அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. திடீர்னு உடல் எடையெல்லாம் ரொம்பவே குறைச்சு ஆளே மாறி போயிட்டாங்க. சமீபத்தில் வெளியான புகைப்படங்கள் எல்லாம் பார்த்து கூட ரசிகர்கள் நிஜமா இது கீர்த்தி சுரேஷ் அவங்களா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில ரசிகர்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சீக்கிரமா திருமணம் அப்படிங்கிற செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. இது உண்மையா பொய்யா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களே வந்து ஏதாவது சொன்னாதாங்க தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.